வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மொட்டுத்தரப்பு பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு நேற்று பிற்பகல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் விஜயராமாவில் உள்ள இல்லத்தில் கூடி எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சசீந்திர பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும், கட்சியின் எதிர்கால வேலை திட்டம், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மே தினம் குறித்து உழைக்கும் மக்களாக மே தினத்தை கொண்டாட முடிவு செய்தோம் என்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சிபி ரத்நாயக்கு ஆகியோர் கட்சி பிரதிநிதிகளிடம் இது குறித்து தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாக போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பான்மையானவர்களின் கருத்து என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தலாவு பகுதியில் இன்று அதிகாலை 1 மணியளவில் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவு போலீசார் தெரிவித்தனர். நேற்று ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும், விபத்தில் காயமடைந்தவர்கள் அவர்களுடன் வந்த மற்றொரு வாகனத்தில் தலாவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை மோசமாக உள்ளதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், காயமடைந்தவர்களின் சாரதி ஜனாதிபதி செயலகத்தை சேர்ந்தவர் என்றும் மற்றவர்கள் இலங்கை போலீசில் பணிபுரியும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்டு நித்திரை காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்து குறித்து தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொள்கலன் நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இலங்கை சுங்கம் 4 நாட்கள் விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் முனையங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ள நிலையில் நாட்டின் 29 முன்னணி வர்த்தக சபைகள் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன. இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் நெரிசலை தீர்ப்பதற்காகவே கூட்டு அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி, சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய 11 வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. முன்பு நடைபெற்ற ஊழல், மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் பிரகாரம் 4 வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளதுடன் 4 வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஏனைய 3 வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இவ்வழக்குகள் தொடர்பில் முன்னைய அரசின் 5க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள நில வழக்குகளை விரைந்து தீர்ப்பதற்கான புதிய திட்டத்தை தொடங்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் 33,000க்கும் அதிகமான காணி வழக்குகள் இருப்பதாக அமைச்சரின் சட்டத்தரணி கர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளதுடன் பல தரப்பினரின் பங்கேற்புடன் இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியாக கடந்த 5 வருடங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளால் 12,182 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் போக்குவரத்து பிரிவின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான வீதி விபத்துகளில் 5 தொடக்கம் 29 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்களே அதிகளவில் பாதிக்கப்படுவதாக குறித்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்த இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளதுடன், இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட உயிரிழப்புகளில் 19 வயதுக்குட்பட்ட 2000 உயிரிழப்புகள் அடங்குவதாகவும், வீதி விபத்துக்களை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி செயலணி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வீதி விபத்துக்களை குறைப்பதற்கான விசேட ஆணைக்குழு ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் சுரந்த பெரேரா வலியுறுத்தியுள்ளார்.
அரசியல் கைதிகள் விடுதலை, காணி அபகரிப்பு போன்ற பிரச்சினைகள் தீர்வின்றி தொடரும் நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைக்குமாறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அங்கு அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் சுதந்திர தினத்தில் எதிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்க உள்ளோம். இப்போராட்டத்தில் அனைவரும் ஆதரவு தந்து போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும். எமது பிள்ளைகள் தொடர்பில் நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் தீர்வினை தருவதற்கு அரசு தயாராக இல்லை. மாறி மாறி ஆட்சி பீடமேறும் அரசு தலைவர்கள் தீர்வு தருவதாக கூறுவார்கள். நாங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டே வருகின்றோம். எமது வலிகளையும் உணர்வுகளையும் அறிந்தவராக ஆட்சி பீடத்தில் ஏறிய ஜனாதிபதியும் எமக்கு தீர்வினை தர முன் வரவில்லை. காணாமல் போனோர் தொடர்பாக போராடும் வலை அமைப்பினை தானாக சந்திக்க முன் வரவும் இல்லை. அது தொடர்பில் பேசவும் இல்லை. அரசியல் கைதிகளாக சிறையில் துன்பப்படுகின்றார்கள். மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் இருக்கின்றார்கள். மக்களின் காணிகளில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றது. தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அரசியல் தீர்வுகள் இல்லை. இவ்வாறான நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாடி சர்வதேசத்துக்கு காட்ட முனைகின்றனர். 1948 ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் சுதந்திரத்தை பெறவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் 4ஆம் திகதி சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இன்று முதல் கார்கள், மின்சார கார்கள் மற்றும் ஹைபிரிட் கார்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கி 3ஆம் கட்ட வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கி நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று விசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். கடந்த 27ஆம் திகதி வெளியிடப்பட்டு விசேட வர்த்தமானியின் மூலம் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளின் செல்லுபடியாக்கத்திற்கோ அல்லது அதன் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கோ பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் 3 கட்டங்களின் கீழ் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என அரசாங்கம் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை டெலிகாம் மொபிட்டல் நிறுவனத்துடன் இணைந்ததான ரெயின்போ பேஜஸ் நிறுவனத்தின் ஊடாக வருடாந்தம் அச்சிடப்படும் தேசிய வர்த்தக கோப்பகத்தின் முதல் பிரதி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் இசுருபாய கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சில் வைத்து கையளிக்கப்பட்டது. ரெயின்போ பேஜ் நிறுவனத்தினால் வாடிக்கையாளர் மற்றும் வர்த்தக சமூகத்தை ஒன்றிணைக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் புதிய இணைய பக்கத்தின் தயாரிப்பு சேவை போன்ற வேறு டிஜிட்டல் சேவைகள் ஊடாக இந்த நாட்டின் புதிய வர்த்தக சமூகத்திற்கென முன்னெடுக்கப்படும் சேவையை பிரதமர் இதன் போது பாராட்டினார். மேலும் தேசிய வர்த்தக கோப்பகத்தின் இணையதள பக்கமான www.rainbowpages.lk என்ற இணையதளம் தொடர்பிலும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினால் விநியோகிக்கப்பட்டு குடிநீர் விநியோகமானது திடீரென முன் அறிவித்தலின்றி சில நாட்களாக துண்டிக்கப்பட்டமையால் தாம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சியில் பல பகுதிகளுக்கு குழாய் வழி குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பூனகிரி போன்ற கடும் நீர் நெருக்கடியுள்ள பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் முற்றுமுழுதாக குழாய் வழி நீரையே அனைத்து தேவைகளுக்கும் நம்பியிருந்த நிலையில் சில நாட்களாக நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் தாம் கடும் நெருக்கடியை சந்தித்ததாகவும் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள், உத்தியோகத்தர்கள் பலரும் நீரின்மையால் மிக மோசமாக பாதிப்புக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது. அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றனர். இது தொடர்பில் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது, கிளிநொச்சியில் அமைந்துள்ள தங்களது நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தி திறனை விட மக்களின் நீர் பாவனை அதிகமாக காணப்படுவதனால் சம நேரத்தில் எல்லா பிரதேசங்களுக்கும் நீரை வழங்க முடியாதுள்ளது. இதன் காரணமாக மட்டுப்படுத்த அளவில் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.